ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் விடும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அவங்கக்கிட்ட எதனால் இந்த விஷயத்த நீங்கள் மறைக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி எங்கள் சித்திக்கிட்ட சொன்னேன். அதுக்கு உடனே அவங்க சொன்னாங்க, ஏன் அதெல்லாம் நீ மறைக்கணும்லாம் நினைக்கிற? அதெல்லாம் மறைக்கணும்லாம் நினைக்க வேண்டாம். ஏன்னா ஒரு விதத்தில் இதெல்லாம் நம்மளுக்கு நல்லதுக்கு தான் அப்படின்னு நினச்சிட்டு போக வேண்டியதுதான் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். எல்லாமே ஒரு சில விஷயங்களில் நம்மளுக்கு அவங்க சொல்கிறதுக்கான காரணத்தை நம்ம தான் தேடிக்கணுமே தவிர, அவங்க இதெல்லாம் தேடிக்கிட்டு பண்ணிக்கிட்டு எல்லா விஷயத்துலையும் சரி பண்ணணுங்கிற இதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு இதெல்லாம் புரியுது தான். இருந்தாலும் நம்மளால் அந்த விஷயத்தில் எல்லாத்தையும் இக்னோர் பண்ணாமல் இருக்க முடியாது. போக போக தான் நம்மளுக்கு அதில் எல்லாம் ஒரு சில விஷயங்கள் சரியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை நம்ம தான் தேடிக்கணும் அப்படின்னோடனே, ஆமாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். எல்லா வாய்ப்புகளை தேடுறது இது பண்ணுறதெல்லாம் கரெக்டான ஒரு விஷயந்தான். ஆனால் அதெல்லாம் நம்ம கரெக்டு நம்ம சொல்லிட முடியாது எந்த விஷயத்துலையும். ஏன்னா இந்த விஷயத்தில் நம்மளுக்கு சரி வருதா வரலையா அப்படிங்கிறத நம்ம எதை கொண்டு நம்ம இது பண்ணுறோமோ அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு சரியான ஒரு இதை தான் நம்ம இது பண்ணணும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறது எல்லா விஷயங்களும் உண்மை தான். நம்மளுக்கு அதுக்கு மேலே யாரையும் எதுக்காகவும் நம்ம காரணத்தை சொல்லிகிட்டு இருக்க முடியாது. இதுக்கான காரணங்களை நம்ம தான் தேடணுமே தவிர, அவங்களுக்கு இதெல்லாம் பார்த்துக்கணும் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அது அவசியம் கிடையாது தான். கிடையாத விஷயங்களை கிடையாமல் இருக்கிறது தான். நம்மளுக்கு இதுக்கு அடுத்தது இதெல்லாம் சரியில்லை, பண்ணலை, செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லிகிட்டு இருந்தோம் அப்படின்னோடனே, ஆமாம் இதுக்கு அடுத்ததை நீங்கள் தான் பார்த்துக்கணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோமே தவிர, அவங்களுக்கெல்லாம் நம்ம இதனால் எந்த ஒரு இதுலேயுமே இது பண்ணணும் அப்படிங்கிறத நான் இதுலேயும் வேண்டாம்லாம் நான் சொல்லலை. ஏன்னா ஒரு விஷயத்த வேண்டான்னு சொல்கிறோம் அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி எந்தெந்த விஷயத்தில் நம்ம முடிவு எடுக்கணுமோ அதை நம்ம சரியான விஷயத்தில் முடிவெடுத்துக்கிட்டாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. போகிறது போகட்டும். நம்ம அதுக்கு மேலே எல்லாத்தையும் நீ இது பண்ணிக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. நம்மளுக்கு எல்லாமே சரியாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் போக போக உங்களுக்கு எதுலையெல்லாம் கவலை இல்லையோ அதெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கவலைப்படுறதுனால எதுவும் மாறிட போகிறதில்ல. எல்லாம் சரியாக வரும் அப்படிங்கிறது மாதிரி நம்மளே சொல்லிக்கிறதுக்கான அவசியங்கிறது வேணும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். போக போக எங்களுக்கு தேவையான விஷயங்களில் எங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சரியாக அமையணும் அப்படிங்கிறது தான் நான் யோசிக்கிற விஷயம் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் ஒரு சில விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் நான் எதிர்பார்க்கக்கூடியது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் போக போக எந்த விஷயத்தில் இருந்தாலும் சரி வர விஷயத்தில் சரி வரும் அப்படிங்கிறத நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு அதுக்கு மேலே இவங்களுக்கான அவசியத்தை நம்ம சொல்லணுங்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் போக போக உங்களுக்கே தெரியும் எல்லா விஷயத்துலேயும் எந்தெந்த விஷயங்கள் சரியாக வரும் வராது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு கவனமாக எடுத்துக்கிட்டு தான் நீங்கள் போயிட்டுருக்க வேண்டியது தான் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். முடிஞ்ச அளவுக்கு எங்களால் எந்த ஒரு விஷயத்தையும் சரி பண்ணிக்க முடியுதா, இல்லை அதெல்லாம் நம்மளுக்கு சரியாக வருதா, இல்லை முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு எல்லாமே இந்த நேரத்தில் இதெல்லாம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாவே ஒரு சில விஷயங்களில் இது பண்ணிக்க வேண்டியதா அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எந்தெந்த விஷயத்தில் எந்தெந்த மாதிரி நம்ம முடிவு எடுக்கணுங்கிறத நம்மளை பொறுத்து தான் இருக்கே தவிர, அதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்மளால் இது பண்ணிக்க முடியாது தான். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லியாச்சு.